அனைவருக்கும் வணக்கம். ஞானஜோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் பதிப்பித்த கண்ணுடைய வள்ளல் என்கிற மிக உயர்ந்த ஞானி ஒருவர் இயற்றிய ஒளிவில் ஒடுக்கம் என்கிற உன்னத ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்நூற்தொகுப்பிலே கிரியை கழற்றி என்கிற தலைப்பின் கீழ் அமைந்த நற்கருத்துக்கள் பொதிந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். உடல் கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் போதுமானது. ஆலய வழிபாடு, பதனை பாடுதல், உழவாரப்பணி மேற்கொள்ளுதல், காவடி தூக்குதல், இப்படிப்பட்ட காரியங்களை செய்துவிட்டால் கர்மவினைகள் தீர்ந்துவிடும், ஞானம் கிடைத்துவிடும் என்று எவராவது கருதியிருந்தால் அவர்கள் ஏமாந்துதான் போவார்கள் என்பது கண்ணுடைய வள்ளலின் கருத்தாகிறது. என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்ணுடைய வள்ளல் தொடர்ந்து சொல்கிறார். ஆகாயம் போவார்க்கும் ஆவிகையோ வாழ்கடலோ, மீகாமன் போல் தெரிய வேண்டுமோ யோகிக்கும் கண்மமோ, பூரணன்கான் காலமும் ஆகாயமும் போய் என்ன தொழிலை இயற்றும். ஆகாய மார்க்கமாக பறக்கக்கூடியவர்களுக்கு ஆகாய விமானம் என்பது இருக்கிறது. கடலிலே நீந்தி கலக்க வேண்டும் என்று கருதுகிறவர்களுக்கு கப்பல் இருக்கிறது. இந்த இரண்டையும் இயக்கக்கூடிய இயக்குநர்கள் இருக்கிறார்கள். விமானத்தை விமானியும் கப்பலை மாலுமியும் இயக்குகிறார்கள். இப்படி இயக்கக்கூடிய இந்த மாலுமிகள் தத்தமது கடமையிலே கருத்தாக இருந்து கரை சேருவதற்கான காரியத்தை செய்கிறார்கள். இதிலே சிறிதளவு சோர்வோ தொய்வோ ஏற்பட்டுவிட்டால் அதிலே எவ்விதமான வெற்றியும் கிடைக்காது. ஆனால் யோகசாதன பயிற்சி என்பது கடலிலே கப்பல் கொண்டு கரை கடப்பதைப் போல அத்தனை எளிதான காரியம் அல்ல. காரணம், கடலிலே படகிலே பயணித்து விட்டால் கரை சென்று விடலாம் என்பதற்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. கடலிலே வீசக்கூடிய கடுமையான அலைகள், சுழற்காற்று, சூறாவளி, இப்படி பலதரப்பட்ட விடயங்களால் அந்த கப்பல் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இதிலே ஆபத்துக்கள் அதிகம். இந்த ஆபத்துக்களை எல்லாம் கடந்து தாண்டி ஒருவன் கரை சேருவது என்பது மிகவும் கடினமான காரியம். அது எப்படி கடினமான காரியமோ அதுபோல பிறவி பெருங்கடல் என்று அழைக்கப்படக்கூடிய நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த சம்சார பெருங்கடலிலே வாழ்ந்து கரை சேர்வது என்பது அதை காட்டிலும் மிகவும் கடினமான காரியமாகும். இதற்கெல்லாம் என்ன காரணம்? பிறவிகள் ஏற்பட்டதற்கு என்ன காரணம்? கர்மவினைகளே காரணம். கர்மவினைகள் என்பவை எவ்வாறு ஏற்பட்டன? ஆசை காரணமாக ஏற்பட்டன. புலன்கள் வழியாக பார்த்த இந்த உலகிலே நாம் பூண்டிருந்த ஆசைகள் காரணமாகவே பற்பல விதமான கர்மவினைகளை நாம் சுமந்து வந்திருக்கிறோம். இந்த கர்மவினைகளை இந்த பிறவியிலே மேலும் அதிகரித்து விடாதபடியாக எச்சரிக்கையாக பயணித்து கர்மவினைகளை தொலைத்து கொள்ள முயல வேண்டும். என்ன தொழிலை செய்தால் கர்மவினை தீரும் என்று தேடியிருப்பவர்களுக்கு வெறுமனே உலகியல் சார்ந்த வழிபாடுகளிலே மாத்திரம் காரியத்தை செய்தால் போதுமானது என்று எவராவது சொல்லிக் கொடுத்தால் அவர் தவறான வகையிலே வழிகாட்டப்பட்டவராக ஏமாந்து போகிறார். மேலும் கர்மவினைகளை சுமந்து அடுத்த பிறவிக்கு இப்போதே அடித்தளத்தையும் அமைத்து விடுகிறார். அப்படிக்கில்லாமல் உத்தம சத்திய குருமார்களை நாடி சென்று அவர்களுடைய வழிகாட்டுதல் படி தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டு ஞான வெற்றிக்கு முயல வேண்டும் என்பதே கண்ணுடைய வள்ளலின் கருத்தாகிறது. நெருப்பில் விறகு உதியா, நெய்யில் பால் தோன்றா, அருக்கன் இருளை அடர்த்தாற்போல் மருட்கெடுத்த ஞானத்தின் பேர் கிரியை நாசம் எனின் ஞானிகளும் ஊனத்தொழில் உரைப்பாரோ. ஞானிகள் மகான்கள் என்று அழைக்கப்பட்ட உன்னத நிலையை பெற்றவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் தன்னை நாடி வந்த அடியவர்களை தவறாக வழிநடத்த மாட்டார்கள். இதை நாம் புரிந்திருக்க வேண்டும். விறகு கொண்டு தீ மூட்டி நெருப்பு எரிக்கிறோம். அந்த நெருப்பிலே இருந்து மறுபடியும் விறகை நம்மால் மீட்டு எடுத்துவிட முடியாது. பாலிலிருந்து உரை குத்தப்பட்டு தயிராக்கி கடைந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை உருக்கி நெய்யை எடுக்கிறோம். ஆனால் நெய்யிலே இருந்து பாலை எடுக்க முடியாது. அருக்கன் கதிரவனுடைய கிரணங்கள் வந்தபோது இந்த புவி முழுவதும் இருள் நீங்குகிறது. ஆனால் இருளிலே இருந்து பிரகாசத்தை நம்மால் உருவாக்க முடியாது. பகல் என்பது வேறு, இருள் என்பது வேறு. இவையெல்லாம் மருள், நம்மை மயக்கக்கூடிய காரியங்கள். ஒன்றிலிருந்து ஒன்று மாறிவிட்டதென்றால் மறுபடியும் அது முந்தைய ஒன்றாக மாறுவது கடினம். நீங்கள் செய்யக்கூடிய கிரியை என்பது உங்களுடைய கர்மவினைகளை எரித்து நாசம் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். உண்மையான கிரியை என்பது எது? மனதால் செய்யக்கூடிய காரியங்கள். மனதால் செய்யும் காரியம் எது? புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்திற்கு எடுத்துச் சொல்லி, இந்த உலகிலே நீ செய்து கொண்டிருக்கும் எல்லா காரியங்களும் தவறானது. உன்னுடைய இந்த பிறவி, இந்த மானுட உடல் வாழ்க்கை என்பது
இந்த கருவியை கொண்டு ஆன்ம பிரகாசத்தை அதிகரித்து அடுத்த நிலை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காகவே. இன்னமும் நீ இந்த உலக வாழ்க்கையிலே புலன்கள் வழியாகவே சலித்துக் கொண்டிருந்தால் ஞானத் தொழில் செய்ய வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட உன்னுடைய இந்த உடல் ஊனத்தொழில் என்று சொல்லக்கூடிய புலன்கள் வழி எல்லோரும் செய்யக்கூடிய தொழிலுக்கு மாத்திரமே பயன்படுமே அல்லாது அது ஞானத்திற்கு எந்த வகையிலும் உதவியாக இருக்காது. உன்னை ஏமாற்றிக் கொள்ளாதே என்று கண்ணுடைய வள்ளல் இங்கே எச்சரிக்கை சொல்கிறார். கிரியையால் ஞானம் கிடைத்தாலும் கேடு கருவால் வருவது போல் காணும். 1,00,00,000 சூரியரை கூறியிருளாலே சுருட்ட நீர் அகில காரணனை தீண்ட நினைக்கை. கதிரவனுடைய கரணங்கள் தகத்தகாயமாய் கொளுத்தி கொண்டிருக்கின்றன. ஒருவன் தப்பிதமாக ஒரு முடிவை எடுக்கிறான். நான் இன்று இரவு வரக்கூடிய கடுமையான இருளை சுருட்டி வைத்திருந்து ஒரு பெரிய போர்வையாகச் செய்து நாளை பகலிலே வரக்கூடிய கதிரவனின் கரணங்களை மூடிவிடுவேன் என்று சொன்னால் அது எத்தனை நைஷ்டிகமான ஒரு வார்த்தை என்று புரிந்து கொள்ளுங்கள். சாதிக்க முடியாத ஒன்றை சாதிப்பதாகச் சொல்வது தப்பிதமான ஒன்றாக மாறிப்போய்விடும். கதிரவனின் கூர் கிரணங்களை இருளை கொண்டு சுருட்டிவிட நீ எச்சரித்தீர் என்றால் நீ நிச்சயமாக ஏமாந்துதான் போவீர் என்று குறிப்பிடுகிறார். நீ இந்த உலக சார்ந்து செய்யக்கூடிய கிரியைகளை கொண்டு உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் அறுத்து கொண்டு விட முடியும் என்று கருதினால் அது தவறாகி போகும். இதை சொல்லும்போது அவ்வப்போது நாம் சஞ்சிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் நாளிதழ்களிலும் கைபேசியிலேயும் காணக்கூடிய காட்சிகளை பற்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒருவர் ஒரு ஆலயத்தை பற்றிய குறிப்பை சொல்கிறார். இந்த ஆலயத்தை ஒருமுறை தரிசித்து விட்டால் உங்களுடைய பிறவியின் அனைத்து வகையான கர்மவினையும் நீங்கி போகும் என்று சொல்லுகிறார். இது எத்தனை மடமையான ஒன்று என்பதை மக்கள் புரிந்து கொள்ளாமல் ஆகாகாரம் செய்து அந்த ஆலயத்திற்கு படையெடுப்பதையும் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கேள்வி இதுதான். அந்த ஆலயத்திற்கு சென்றவர்களுக்கு கர்மவினை தீர்ந்துவிடும் என்றால் அந்த ஆலயத்திற்கு சென்று வந்த பிறகு அவர்கள் துன்பம் இல்லாமல் இன்ப வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டும். இது நடந்திருக்கிறதா? அந்த ஆலயத்திலேயே அந்த ஆலய வளாகத்திலேயே குடியிருக்கக்கூடியவர்கள் கர்மவினை இல்லாமல் இருக்கிறார்களா? நோயின்றி இருக்கிறார்களா? வறுமை, பசி, பட்டினி, பஞ்சம் என்கிற எதுவும் இல்லாமல் இருக்கிறார்களா? சரி போகட்டும், ஆலய அர்ச்சகர்களாவது இப்படிப்பட்ட நன்னிலையிலே இருக்கிறார்களா? அவர்களுக்கு எவ்விதமான துன்பமும் ஏற்படுவதில்லையா என்று கேட்டால் அங்கே பதில் இருக்காது. ஏதேதோ பற்பல விதமான மாயையான வார்த்தைகளை சொல்லி மனித குலத்தை சிலர் சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையின் தத்துவத்தை புரிந்து கொள்ள முயலுங்கள் என்று கண்ணுடைய வள்ளல் சுட்டுகிறார். திரு அருட்பிரகாச வள்ளலார் பதிப்பித்தார் என்றால் அவருக்கு முன்பே வாழ்ந்திருந்த ஒரு மகா புண்ணிய புருஷர் இயற்றிய நூல் இது என்றே கருத வேண்டியிருக்கிறது. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருந்த ஞானிகள் சொல்லியிருந்த கருத்துக்கள் இன்றளவும் நம்முடைய வாழ்க்கைக்கு பொருந்தி போகிற அதிசயத்தை பார்க்க முடிகிறது. காரணம், ஞானிகளின் கூற்று யுகங்களையும் கடந்து நிற்கும் என்பதே அறிவு. அருமை சகோதர சகோதரிகளே, யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடுவதால் ஒருவருக்கு யோக கிளர்ச்சி, கிரியை கிளர்ச்சி என்கிற நிலைகளெல்லாம் ஏற்படும் என்று குறிப்பிடுகிறார். கலற்றுதல் என்றால் நீக்குதல். எதை நீக்குதல்? நம் மனம் சுமந்து வந்திருக்கக்கூடிய உலகியல் சார்ந்த இச்சைகளை நீக்க வேண்டும். உலகியல் சார்ந்த இச்சைகளை நீக்குவதால் மாத்திரமே ஒருவனால் தூய ஞானத்தை பெற முடியுமே அல்லாது வெறுமனே வாயால் சொல்லி காதால் கேட்கக்கூடிய ஏதேதோ பாசுரங்களை வாசிப்பதாலும் பாடுவதாலும் இசை கூட்டி இசைப்பதாலும் எதையும் அடைந்துவிட முடியாது, அறிந்துவிட முடியாது. இங்கே ஒரு கருத்தை சொல்லி இப்பதிவை நிறைவு செய்ய எண்ணுகிறேன். காகபுஜண்டர் என்கிற மகானை பற்றி நாம் நம்முடைய பதிவுகளிலே சொல்லாத வரையிலும் இப்படி ஒரு மகான் இருக்கிறார், அவருடைய நூலிலே இப்படிப்பட்ட ஞான கருத்துக்கள் இருக்கின்றன என்பதை பலர் அறிந்திருக்கவில்லை. ஆனால் நாம் சொன்ன காகபுஜண்டர் பெருநூல் காவியத்தை கேட்டான பிறகு அதில் இருந்து சில பாடல்களை எடுத்து நெஞ்சை உருக்கும் மனதை கவரும் புஜண்டர் பாடல் என்று சொல்லி இசை கூட்டி ஒருவர் ஒரு பாடல் பதிவை போடுகிறார். அந்த பாடல் பதிவை மாய்ந்து மாய்ந்து பல லட்சம் பேர் பார்க்கிறார்கள். வெறுமனே பாடி காதால் கேட்ட மாத்திரத்திலே காகபுஜண்டருடைய அருள் கிடைத்துவிடும், ஞானம் கிடைத்துவிடும் என்கிற எண்ணம் தவறுதலாக விதைக்கப்படுகிறது. இவற்றை தவறு என்று நாம் சுட்டிக்காட்டினாலும் ஏற்பவர் இலர். காரணம், இவர்கள் சுமந்து வந்திருக்கக்கூடிய கர்மவினைகள் அவர்களை மேலும் மேலும் துன்பச் சாகரத்திலே தான் தள்ளிக்கொண்டிருக்கிறது என்பதை இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். பாவம் என்றே நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளே, தூய அறிவை கொண்டு அலசி ஆராய்ந்து பார்த்து உங்களை நீங்கள் மேன்மைப்படுத்திக் கொள்ளுங்கள்
என்று சொல்லக்கூடிய கண்ணுடைய வள்ளல் போன்ற மகான்களின் கருத்துக்கள் புறந்தள்ளத்தக்கதல்ல, ஏற்கத்தக்கதே. மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.